வெல்கம் பேக். நம்ம லாஸ்ட் பார்ட்டில் இந்த மோட்டார்ஸை எப்படி சூஸ் பண்ணுறதுன்றதை பார்த்துட்டு இந்த மோட்டார்ஸையும் எலக்ட்ரானிக் ஸ்பீட் கண்ட்ரோலர்லையும் நம்ம வாங்கிட்டோம். இந்த பார்ட்டில் எதுக்காக இந்த எலக்ட்ரானிக் ஸ்பீட் கண்ட்ரோலர், அதை எப்படி அசெம்பிள் பண்ணுறதுன்றதெல்லாம் பார்க்க போகிறோம். நம்மளோட ஃப்ளைட் கண்ட்ரோலர் இந்த மோட்டரோட ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக கொடுக்கக்கூடிய அவுட்புட் சிக்னல்னு பார்த்தோம்னா ஒரு வீக்கான ஒரு டிசி சிக்னல். இந்த சிக்னலை வச்சுக்கிட்டு நம்ம மோட்டரை டிரைவ் பண்ண முடியாது. ஸோ அதுக்காகத்தான் இந்த எலக்ட்ரானிக் ஸ்பீட் கண்ட்ரோலர் இந்த வீக்கான இன்புட் சிக்னலை இந்த பேட்டரியோட சப்போர்ட்னால இந்த மோட்டருக்கு தேவைப்படுற மாதிரியான ஒரு பவர்ஃபுல்லான ஏசி சிக்னலாக மாற்றி இந்த மோட்டருக்கு கொடுக்குது. இந்த எலக்ட்ரானிக் ஸ்பீட் கண்ட்ரோலர் அப்புறம் நம்மளோட ஃப்ளைட் கண்ட்ரோலர் இது ரெண்டும் பேசிக்கிறதுக்கு ஒரு ப்ரோட்டோகால் இருக்குது. ஆனால் இந்த எலக்ட்ரானிக் ஸ்பீட் கண்ட்ரோலர் அந்த ப்ரோட்டோகாலை சப்போர்ட் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு இந்த எலக்ட்ரானிக் ஸ்பீட் கண்ட்ரோலரில் ஒரு ஃபர்ம்வேர் இருக்கணும். அந்த ஃபர்ம்வேர் அந்த பர்டிகுலர் ப்ரோட்டோகாலை சப்போர்ட் பண்ணணும். அப்படி பார்த்தா ஒரு 3 பாப்புலரான ஃபர்ம்வேர் இந்த எலக்ட்ரானிக் ஸ்பீட் கண்ட்ரோலர்ஸ்க்கு இருக்குது. ஒன்று கிஸ் அப்படிங்கிற ஃபர்ம்வேர், இன்னொன்று பழைய ஃபர்ம்வேர் சைமன் கே அப்படிங்கிற மாதிரி ஃபர்ம்வேர், அப்புறம் லேட்டஸ்ட்டாக BLHeliன்னு ஒரு ஃபர்ம்வேர் இருக்குது. இந்த கிஸ் ஃபர்ம்வேர் க்ளோஸ்டு சோர்ஸ், ஆனால் இந்த சைமன் கேவும் BLHeliயும் ஓப்பன் சோர்ஸ். இந்த BLHeli ஃபர்ம்வேர்ஸ்லேயுமே கூட இன்னும் நிறையா ஜென்ரேஷன்ஸ் இருக்குது. BLHeli அப்படின்றது ஃபஸ்ட் ஜென்ரேஷன் ஃபர்ம்வேராகவும், BLHeli_S அப்படிங்கிறது செகண்ட் ஜென்ரேஷன் ஃபர்ம்வேராகவும், BLHeli_32 அப்படிங்கிறது தேர்ட் ஜென்ரேஷன் ஃபர்ம்வேராகவும் சொல்கிறாங்க. இந்த BLHeli_32ங்கிற ஃபர்ம்வேர் ஒரு 32 பிட் மைக்ரோ கண்ட்ரோலரில் யூஸ் பண்ணக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் இப்போ இது க்ளோஸ்டு சோர்ஸாகவும் ஆயிடுச்சு. வேற இந்த BLHeli அப்புறம் இந்த BLHeli_Sங்கிறத ஒரு 8 பிட் மைக்ரோ கண்ட்ரோலர்லேயே யூஸ் பண்ணலாம். இந்த BLHeli ஃபர்ம்வேர்னு பார்த்தா நிறைய விதமான ப்ரோட்டோகால்ஸ் வழியாக நம்மளோட ஃப்ளைட் கண்ட்ரோலரோட பேசுகிறதுக்கு சப்போர்ட் பண்ணும். அப்படி சில ப்ரோட்டோகால்ஸ்னு பார்த்தோம்னா PWM, OneShot, Dshot, MultiShotனு நிறையா இருக்குது. இப்போ நம்ம பழைய ஃபர்ம்வேர் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம்னா, அதாவது இந்த சைமன் கே அது மாதிரி ஃபர்ம்வேர் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம்னா அது PWM மட்டும்தான் சப்போர்ட் பண்ணும். இப்போ யாரும் அதை அவ்வளோவா யூஸ் பண்ணுறதில்ல. பட் இந்த PWM யூஸ் பண்ணுறப்ப பார்த்தோம்னா ஒரு அப்டேட்டுக்கும் இடையில கொஞ்சம் டிலே இருக்கும். கிட்டத்தட்ட 1 செகண்ட் ஆர் 2 செகண்டுக்கு உள்ள கூட அதோட டிலே இருக்கும். வேறஸ் இந்த லேட்டஸ்ட்டாக ப்ரோட்டோகாலில் பார்த்தோம்னா ஃபியூ மைக்ரோ செகண்ட்ஸில் தான் இதோட அப்டேட் டிலே இருக்கும். அதனால் ரொம்ப சீக்கிரமாக நீங்கள் கொடுக்குற இன்புட்டுக்கு அந்த எலக்ட்ரானிக் ஸ்பீட் கண்ட்ரோலர் அந்த மோட்டரை கண்ட்ரோல் பண்ண முடியும். ரேசிங்கை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் அடுத்தடுத்து அப்டேட் பண்ணுறீங்கன்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா உங்களோட மைனர் இன்புட்ஸுக்கு அந்த மோட்டார் ரியாக்ட் பண்ணணும். அப்படி இருக்கிறப்ப இந்த மாதிரியான லேட்டஸ்ட் ப்ரோட்டோகால் சீக்கிரமாகவே நீங்கள் கொடுக்குற இன்புட்டை மோட்டாருக்கு அப்டேட் பண்ணுறதுனால ரேசிங்க்கு இது ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இங்கே இருக்கிற டேபிளில் பார்த்தா இந்த OneShot, Dshotலாம் கூட இன்னும் நிறைய வேரியன்ட்ஸ் இருக்குது. இந்த OneShot, MultiShot அந்த மாதிரி ப்ரோட்டோக்கால்லாம் அனலாக் ப்ரோட்டோக்கால். முன்னாடி பழைய PWM யூஸ் பண்ணிகிட்டு இருந்த மாதிரியே தான், ஆனால் இன்னும் கொஞ்சம் அட்வான்டேஜஸ்லாம் நிறையா இருக்கும். ஆனால் இந்த Dshotங்கிறது டிஜிட்டல் ப்ரோட்டோக்கால். இப்போ லேட்டஸ்ட்டாக வரக்கூடிய எல்லா ESCலையுமே இந்த Dshot சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அதுலேயுமே கூட கொஞ்சம் ஹையர் வேரியண்ட் 32 பிட் மைக்ரோ கண்ட்ரோலரில் தான் சப்போர்ட் ஆகும். பட் இருந்தாலும் Dshotங்கிறது ஒரு டிஜிட்டல் ப்ரோட்டோக்காலுங்கிறதுனால டிஜிட்டல் சிக்னலுக்கு இருக்கிற அந்த அட்வான்டேஜ் எல்லாமே இது யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும். மோரோவர் இப்போ இந்த லேட்டஸ்ட் ப்ரோட்டோகால்ஸ் எல்லாமே நம்மளோட ESCயோட ஃபர்ம்வேரையே கூட நம்மளோட ஃப்ளைட் கண்ட்ரோலர் மூலமாகவே அப்டேட் பண்ணலாம். இந்த மோட்டாருக்கு மட்டும் இல்லாமல் இந்த ESCக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக சில கமாண்ட்ஸை தனியாகவே நம்ம ஃப்ளைட் கண்ட்ரோலர்லேருந்து இந்த ESCக்கு கொடுக்க முடியும். இதுக்கு முன்னாடி PWM யூஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த லேட்டஸ்ட் ப்ரோட்டோகால்லாம் யூஸ் பண்ணுறீங்கன்னா அஸ் அ யூஸராக ஒரு நோட்டிசபிள் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் நீங்கள் OneShotலேருந்து Dshot, MultiShotனு போகிறீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரமாக நோட்டீஸ் பண்ணுற மாதிரி டிஃப்ரென்ஸ் தெரியாது. பட் டெக்னிக்கலி பார்த்தோம்னா இந்த OneShotவோடவும் இந்த Dshot, MultiShotலாம் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணும். இப்போ நான் வாங்கியிருக்கிற EMAX 30 amps லைட்னிங் ESCயில் Dshot கிடையாது, பட் OneShot அண்ட் MultiShot இருக்குது. இப்போ இந்த ESCயில் பார்த்தோம்னா ரெட் அண்ட் பிளாக் ஒயர் இருக்குது. இந்த 2 ஒயர்ஸை நம்ம பேட்டரியோட பவர் சப்ளையோட டைரெக்டாக கனெக்ட் பண்ணணும். இங்கே ஒரு சின்ன EMAX டேக் இருக்குது. இதில் 30 amps ரேட்டட் ESCன்னு போட்டிருக்கு. டெக்னிக்கலாக இது ஒரு 30 amps வரைக்கும் சப்போர்ட் பண்ணக்கூடிய ESC தான்னா கூட இதில் பர்ஸ்ட் மோடுன்னு சொல்லிட்டு ஒரு மோட் இருக்குது. இந்த ESCன்னு இல்லை, ஜென்ரலாக எல்லா ESCக்குமே பர்ஸ்ட் மோடுன்னு ஒரு மோட் இருக்குது. அதாவது அதோட ரேட்டட் கரண்ட், இது நம்ம யூஸ் பண்ணுற ESC 30 amps அதோட ரேட்டட் கரண்ட் ஒரு கம்மியான டைமுக்கு, அதாவது நீங்கள் திடீர்னு த்ராட்டில் கொடுத்து ட்ரோனை ரொம்ப மேலே போயிட்டு ஒரு கொஞ்ச நேரத்துக்கு அந்த ஸ்பீடில் ஆப்ரேட் பண்ணுறப்ப அந்த கம்மி டைமுக்கு மட்டும் அதிகமான கரண்ட் தேவைப்படும். அந்த கம்மி டைமுக்கு தேவைப்படுற கரண்ட்டை இந்த ESC கொடுக்கறத தான் பர்ஸ்ட் மோடுன்னு சொல்லுவாங்க. அப்படி பார்த்தா இந்த ESC கிட்டத்தட்ட 40 amps வரைக்கும் பர்ஸ்ட் மோடில் கொடுக்கும்.
அது மேக்ஸிமம் ஒரு 10 செகண்ட் வரைக்கும் தான் அந்த 40 amps வரைக்கும் கொடுக்க முடியும். அதுக்கு அப்புறமா நீங்கள் அந்த ஸ்பீடை குறைச்சிடணும், கரண்ட் வந்து கீழே கொண்டு வந்துடணும், இல்லைன்னா இந்த ESC கூட டெஸ்ட்ராய் ஆக வாய்ப்பு இருக்குது. அப்புறம் 2 to 4 years பேட்டரிஸ் வரைக்கும் இது சப்போர்ட் பண்ணுன்ற மாதிரி போட்டிருக்காங்க. நோ BEC. இந்த BECங்கிறது வந்து ஒரு பேட்டரி எலிமினேட்டர் சர்க்யூட். சில ESCயில் வந்து இதுலேயே இன்பில்ட்டாக வந்து ஒரு பவர் சப்ளை இருக்கும். அது வந்து நீங்கள் உங்களோட ஃப்ளைட் கண்ட்ரோலர் அப்படி இல்லைன்னா ஒரு கேமரா இல்லை ஒரு டிரான்ஸ்மிட்டர் அதுக்கு வந்து பவர் சப்ளை வந்து இந்த BEC வழியாகவே எடுத்து கொடுக்க முடியும். பட் நம்ம யூஸ் பண்ணுற இந்த ESCயில் இந்த BEC கிடையாது. இந்த ப்ரௌன் அண்ட் எல்லோ வயர்ஸ் வந்து டைரெக்டாக ஃப்ளைட் கண்ட்ரோலரோட இன்டர்ஃபேஸ் பண்ணணும். இதில் ப்ரௌன் கலர் வந்து ஃப்ளைட் கண்ட்ரோலரோட கிரவுண்ட்லையும், இந்த எல்லோ வயரை நம்ம ஃப்ளைட் கண்ட்ரோலர் கொடுக்குற கமெண்ட்ஸை வாங்கிக்கிற அந்த சிக்னல் பின்னில் கொடுக்கணும். இந்த ஒவ்வொரு ESCலையுமே ஒரு STM32F3 சீரீஸில் இருக்கிற ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் இருக்குது. அதில் தான் BLHeli Firmware வந்து ரன் ஆகுது. இது எல்லாமே MOSFET டிரைவர்ஸ். இதுதான் நம்மளோட பேட்டரியிலேருந்து அவ்வளோ ஜாஸ்தி பவர் எடுத்து நம்ம மோட்டருக்கு சப்ளை பண்ணுறதுக்கான டிரைவர். இந்த சால்டர் பேட்ஸில் தான் நம்ம மோட்டார்லேருந்து அந்த 3 வயருமே எட்டு வந்து சால்டர் பண்ணணும். சைஸ் நல்லாவே காம்பேக்டாக இருக்குது. சரி, இப்போ இந்த மோட்டாரையும் ESCயும் அசம்பிள் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த மோட்டார் வயர்ஸ் வந்து இந்த ஆர்ம் சைடு இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். நமக்கு 4 M3 ஸ்க்ரூஸ் வேணும். அதை எடுத்துகிட்டு வந்து இந்த மோட்டரை டைட் பண்ணலாம். ஃபைன், இப்போ மோட்டரை டைட் பண்ணியாச்சு. இப்போ நம்மளோட எலக்ட்ரானிக் ஸ்பீட் கண்ட்ரோலரில் இந்த ஆர்மோட மிடில் வச்சு இந்த மோட்டார் வயர்ஸை கொஞ்சம் ட்ரிம் பண்ணி இந்த ESCயில் சால்டர் பண்ணி இந்த போர்டில் ஃபிட் பண்ணணும். ஸோ மொத்தமாக இந்த 4 சைட்லேயுமே இந்த ESCயும் மோட்டாரையும் ஃபிட் பண்ணணும். இந்த ESCயில் இந்த வயர்ஸை சால்டர் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் வயரை ட்ரிம் பண்ணிக்கலாம். இந்த ESCயோட சால்டர் பேட்ஸில் கொஞ்சம் சால்டர் அப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் இந்த வயரை சால்டர் பண்ணலாம். இதே மாதிரியே மீதி 4 மோட்டருக்கும் பண்ணணும். ஆல்ரைட், நம்ம மோட்டாரையும் ESCயும் அசம்பிள் பண்ணியாச்சு. இன்னும் இந்த பவர் சப்ளை கேபிளையும் சிக்னல் வயர்ஸையும் கனெக்ட் பண்ணணும். பட் அதுக்கு முன்னாடி இந்த ESCயை இப்போ ப்ரொடெக்ட் பண்ணணும். இந்த ESCயை நம்ம ஃபயர்லேருந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காகவும் அப்புறம் நம்ம ஆக்சிடெண்ட்லாம் எந்த டேமேஜும் பண்ணாமல் இருக்கிறதுக்காகவும் ஃபஸ்ட்டு ஒரு இன்சுலேஷன் டேப் போட்டு சுற்றிட்டு அதுக்கப்புறமா ஒரு ஹீட் ஷ்ரிங்க் டியூபை போட்டு நல்லா சீல் பண்ணிடலாம். என்னோடய ஹார்ட்வேர் கன் ரிப்பேராக இருக்கிறதுனால நான் லைட்டரை வச்சுட்டே இதை சீல் பண்ண போகிறேன். ஆல்ரைட், இப்போ நம்ம ஃப்ரேமோட இதை ஸ்ட்ராங்காக ஃபிட் பண்ணுறதுக்கு ஒரு இன்சுலேஷன் டேப் போட்டு மறுபடியும் சுற்றிடலாம். இப்போ 4 மோட்டாரும் ESCயும் அசம்பிள் பண்ணியாச்சு. அடுத்ததாக இப்போ வயரிங்கில் கான்சென்ட்ரேட் பண்ணலாம். நம்ம செகண்ட் பார்ட்லேயே இந்த எலக்ட்ரானிக்ஸ்லாம் மவுண்ட் பண்ணுறதுக்கு இந்த 3D பிரிண்டட் ஸ்டாண்ட் ஆஃப்ஸை யூஸ் பண்ணியிருந்தோம். ஆனால் நான் ஏற்கனவே ஆர்டர் பண்ணியிருந்த ஆன்டி வைப்ரேஷன் ஸ்க்ரூஸ் இப்போ எனக்கு கிடச்சிருச்சு. ஸோ இப்போ இதை ரீப்ளேஸ் பண்ணிடலாம். இப்போ இதுக்கு மேலே நம்ம பவர் சப்ளை டிஸ்ட்ரிபியூஷன் போர்டை வந்து ஃபிட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி அது என்ன பண்ண போகுதுன்றதை பற்றி கொஞ்சம் பேசலாம். நான் செகண்ட் பார்ட்டில் சொன்ன மாதிரி நம்ம பேட்டரியிலேருந்து டைரெக்டாக எல்லா டிவைஸஸ்க்கும் பவர் சப்ளை கொடுக்கறதுக்கு பதிலாக நம்ம ஒரு பவர் சப்ளை டிஸ்ட்ரிபியூஷன் போர்டை வச்சுக்கிட்டு அதுலேருந்து எல்லாத்தையும் நம்ம நீட்டாக வந்து வயரிங் பண்ணணும். இதுக்காக நம்ம செகண்ட் பார்ட்டில் வாங்கின அந்த PDB போர்டை நான் இப்போ யூஸ் பண்ண போகிறேன். இப்போ இங்கே பேட் ப்ளஸ் மைனஸ்ன்னு போட்டிருக்க இடத்துல தான் நம்ம பேட்டரியை டைரெக்டாக கனெக்ட் பண்ணணும். அந்த வோல்டேஜ், அந்த பேட்டரியில் நம்ம டைரெக்டாக கனெக்ட் பண்ண வோல்டேஜ் இங்கே ஹைலைட் பண்ணியிருக்கிற இந்த 4 பாயிண்ட்ஸ்லையுமே அப்படியே கிடைக்கும். ஸோ ESCயோட வயர்ஸை கொஞ்சம் நீட்டாக சால்டர் பண்ண முடியும். இப்போ இங்கே ஹைலைட்டாக இருக்கிற 12 வோல்ட் 5 வோல்ட் பின்ஸ் வந்து ரெகுலேட்டட் அவுட்புட். இன்கேஸ் கேமரா இல்லை வீடியோ டிரான்ஸ்மிட்டர் அந்த மாதிரி டிவைசஸ் யூஸ் பண்ணால் இந்த 12 வோல்ட் ரெகுலேட்டட் அவுட்புட்டை எடுத்து கொண்டு போய் அதுக்கு டைரெக்டாக கொடுக்கலாம். 5 வோல்ட் கம்பேட்டபிளான டிவைசஸ், இந்த ரேடியோ ரிசீவர், ஃப்ளைட் கண்ட்ரோலர் அந்த மாதிரி டிவைசஸ்க்கெல்லாம் இந்த 5 வோல்ட் பின்ஸ்லேருந்து சப்ளை எடுத்து கொண்டு போய் கொடுக்கலாம். இங்கே கீழே இருக்கிற பின்ஸ் பற்றி அப்புறமா பேசலாம். இப்போ இதை மவுண்ட் பண்ணிடலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இப்போ இந்த ESCயோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் வயர்ஸை இந்த பவர் சப்ளை போர்டோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் பாயிண்ட்ஸ், அதாவது இந்த பேட்டரியிலேருந்து வரக்கூடிய அந்த பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் பாயிண்ட்ஸை அப்படி டைரெக்டாக நம்ம சால்டர் பண்ணலாம். இந்த வயர்ஸை கொஞ்சம் ட்ரிம் பண்ணி கரெக்டாக அதுக்கான பாயிண்ட்ஸை சால்டர் பண்ணிடலாம். இந்த 3 பாயிண்ட்டுமே பாசிட்டிவ் தான். ஸோ அடுத்த ESCயோட பாசிட்டிவ் வயர் இங்கேயே சால்டர் பண்ணிடலாம். அதே மாதிரியே நெகட்டிவ் வயரும் சால்டர் பண்ணிடலாம். இதை அப்படியே 4 மோட்டாருக்குமே ரிப்பீட் பண்ணிடலாம். அடுத்ததாக நம்மளோட பேட்டரியை இந்த பவர் சப்ளை போர்டோட கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன வயரிங் அடாப்டர் மாதிரி பண்ணணும்.
இதுக்கு ஒரு டைட் ஃபிட்டுன்னு பார்த்தா ஒரு 14 கேஜ் வயரே நம்ம கனெக்ட் பண்ணலாம். பட் என்கிட்ட இப்போ 12 கேஜ் வயர் தான் இருக்குது. ஒரு 14 கேஜ் வயரோட இது கொஞ்சம் லாஸ் இருந்தால் கூட நம்மளுக்கு தேவைப்படக்கூடிய கரண்ட்டை விட அதிகமாகவே இந்த வயரால் ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ இதையே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த போர்டில் இருக்கிற பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் டெர்மினல்ஸில் இந்த ரெட் அண்ட் பிளாக் வயரை இப்போ சால்டர் பண்ணிடலாம். அடுத்ததாக நம்மளோட ஃப்ளைட் கண்ட்ரோலர் ஹார்ட்வேரை வந்து இதுக்கு மேலே ஃபிட் பண்ணுற மாதிரி பண்ணணும். ஸோ இன்னொரு செட் ஆஃப் ஸ்டாண்ட் ஆப்ஸை வந்து இதுக்கு மேலே கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஃப்ளைட் கண்ட்ரோலர் ஃபிட் பண்ணலாம். ஒரு சின்ன சேஞ்ச் என்னென்னா, நம்ம ஃப்ளைட் கண்ட்ரோலர்லேயே ஒரு இன்பில்ட் கரண்ட் சென்சார் இருக்குது. ஸோ நம்ம பேட்டரியிலேருந்து எவ்வளோ கரண்ட் யூஸ் பண்ணுறோன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு இந்த பாசிட்டிவ் வயர், இந்த பேட்டரியிலேருந்து வரக்கூடிய பாசிட்டிவ் வயரை இந்த ஃப்ளைட் கண்ட்ரோலர் வழியாக கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அங்கேருந்து நம்ம பவர் டிஸ்ட்ரிபியூஷன் போர்டுக்கு எடுத்துகிட்டு போயிடலாம். ஆனால் இந்த நெகட்டிவ் வயரை நம்ம டைரெக்டாக இந்த ஃப்ளைட் கண்ட்ரோலர் ஹார்ட்வேர்லேயும் சரி, அப்புறம் இந்த பவர் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் போர்ட்லேயும் சரி, ரெண்டுலேயுமே கனெக்ட் பண்ணிக்கலாம். முதல்ல பேட்டரியில் கனெக்ட் பண்ண வேண்டிய பாசிட்டிவ் வயர் இங்கே சால்டர் பண்ணுறேன். பேட்டரியில் கனெக்ட் பண்ண வேண்டிய நெகட்டிவ் வயர். இப்போ இந்த இடத்துல வரக்கூடிய பேட்டரி சப்ளையை நம்ம டைரெக்டாக பிடிபி போர்டில் கனெக்ட் பண்ணணும். ஆல்ரைட், இப்போ மறுபடியும் இந்த ஃப்ளைட் கண்ட்ரோலரை இது மேலே ஃபிட் பண்ணிவிட்டு இந்த பிடிபியில் ஆல்ரெடி சால்டர் பண்ண வயரை நம்ம இந்த ஃப்ளைட் கண்ட்ரோலரில் இந்த கரண்ட் சென்சாரோட அவுட்புட்டில் கனெக்ட் பண்ணிடலாம். இப்போ இதுவும் டைட்டாக ஃபிட் ஆகிற மாதிரி மேலே ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணிடலாம். இப்போ ஸ்கீமேட்டிக்கில் காட்டியிருக்க மாதிரி இந்த பேட்டரியோட நெகட்டிவ் வயர் இந்த ஃப்ளைட் கண்ட்ரோலருக்கும் போகணும், அப்புறம் இந்த பிடிபி போர்டுக்கும் போகணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த பிளாக் வயரை கொஞ்சம் கட் பண்ணி ஒரு ஒய் கனெக்டர் மாதிரி பண்ணணும். இப்போ இதையும் ஹீட் ஷ்ரிங்க் டியூப் போட்டு சீல் பண்ணிடலாம். அடுத்ததாக இந்த வயர்ஸை நம்ம பேட்டரியோட கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு XT60 கனெக்டர் வழியாக சால்டர் பண்ணி கனெக்ட் பண்ணணும். ஸோ இப்போ அதை சால்டர் பண்ணிடலாம். ஆல்ரைட், சால்டர் பண்ணி சீல் பண்ணியாச்சு. ஸோ இப்போ பேட்டரியிலேருந்து கனெக்ட் பண்ண வேண்டிய அந்த வயரிங் பார்ட் வந்து முடிஞ்சது. அடுத்து இந்த ESCயோட சிக்னல் வயர்ஸை கனெக்ட் பண்ணணும். இந்த ESCயோட சிக்னல் வயர்ஸை நம்ம டைரெக்டாக இந்த பின் ஹெட்டரில் கனெக்ட் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். ஆனால் சம்டைம்ஸ் நம்ம ஏர்லெஸில் ஸ்டன் பண்ணுறப்ப இந்த கனெக்ஷன் கொஞ்சம் டிஸ்கனெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த சிக்னல் வயர்ஸை இந்த பின்ஸில் டைரெக்டாக சால்டர் பண்ண போகிறேன். இப்போ இந்த ESCயோட எல்லா சிக்னல் வயர்ஸையும் இந்த ஃப்ளைட் கண்ட்ரோலரோட சிக்னல் பின்ஸுக்கிட்ட எடுத்துகிட்டு வந்து கட் பண்ணி சால்டர் பண்ணிடலாம். இந்த ப்ரௌன் வயர் தான் கிரவுண்ட், இந்த எல்லோ வயர் தான் சிக்னல் வயர். ஆல்ரைட், இப்போ 4 ESCயோட வயர்ஸையுமே நம்ம சால்டர் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பண்ண வயரிங்கில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம எல்லா வயரோட கண்டினியூட்டியும் செக் பண்ணிவிட்டு இந்த பேட்டரியோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் இது ரெண்டுலேயுமே கண்டினியூட்டி இருக்கான்னு பார்க்கணும். ஏன்னா ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னால உங்களோட பேட்டரி சப்ளை வயர்ஸ் வந்து ஷார்ட்டாக இருந்ததுன்னா அதை இந்த ஸ்டேஜ்லேயே கண்டுபிடிக்கிறது ரொம்ப நல்லது. ஆல்ரைட், இந்த பாட்டை இதோட முடிச்சுக்கலாம். அடுத்த பாட்டில் இந்த ரேடியோ ரிசீவர்னால் என்ன, அதை எப்படி செலக்ட் பண்ணுறதுன்றதை பார்த்துட்டு அதை நம்மளோட ட்ரோனில் அட்டாச் பண்ணி பறக்க விட்றதெல்லாம் அடுத்த பாட்டில் பார்த்துக்கலாம். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். See you again.